ஈஸ்வரனாக இருந்து இந்த அம்மனுடைய அதாவது ஒரு பசுவாகப்பட்டது. இந்த பசுவாகப்பட்டது அது இருக்க முடியாத பதிதேகி 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 அப்படி என்று இந்த அம்மா 3 முறை ஈஸ்வரியாகப்பட்டவங்க ஒரு அதாவது புணர்ச்சி செய்யும் போது விலங்கினங்கள் புணர்ச்சி செய்யும் போது பார்த்துட்டு காமை பிறந்தவளே அம்மா வீரபம்பை நம்ம வடநாட்டு சைடு எல்லாம் போயிட்டோம்னா இந்த இடத்துல எப்படி தெரியல இப்படி இந்த பக்கம் தென்னாட்டு சைடு நம்ம வடநாட்டு சைடுல 10 நாள் 21 நாள் 19 நாள் இந்த மாதிரி நாடகத்தை நடத்தி வரும். அது போல ஏன்னா நம்மளாம் பாரத குத்துட்டு பேர் போனவங்க நம்மளாம் நம்மளே சொல்லிக்க கூடாது. இருந்தாலும் அந்த பக்கம் போய் ஆடிட்டா அந்த ஆலயத்தின் அருகாமையிலே அந்த வாயற்பாடியிலே ஒரு அருள் வந்த வாலிபரை கொண்டு வருவாங்க. இந்த வீரகாந்த பொடியாகப்பட்டது எப்படி உருவாகுறாங்கன்ற கதை. அதுல இருக்க முடியாத அருள் வந்த வாலிபரை கொண்டு வந்து அதாவது ஒரு சன்னல் சாக்கு போட்டு அதுல கிடத்துவாங்க. கிடத்தி அதோ இருக்கும் முடியாத அருள் வந்த வாலிபரை கொண்டு வந்து அந்த சன்னல் சாக்குல கிடத்தி கருவறைக்கு நேராக அது அவர் மீது ஒரு உரலை கொண்டு வருவாங்க. அந்த உரலை கொண்டு வந்து அவர் மீது வைத்து 5 சுமங்கலிகளாகப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கிழங்கு அதுல கொட்டி பச்சை மஞ்சள் கிழங்கு அதுல கொட்டி என்ன பண்ணுவாங்க இடிப்பாங்களாம். ஆமா அதுல அந்த அம்மனுடைய துதிய பாடி இடித்து கும்மி அடித்து பாடிக்கொண்டே அந்த மஞ்சளை இடிக்கும் பொழுது அந்த பொடியாகப்பட்டது பொடியாயிடும். அந்த மஞ்சளாகப்பட்டது அதுதான் வீரகந்த பொடி. வீரமுள்ள ஒரு ஆடவர் மீது உருளை வைத்து அதை பொடியாக்கியதுனாலே வீரகந்த பொடி அப்படி என்று இதுக்கு நாமதேயம். இந்த வீரகந்தத்தை நம்ம எங்க இட்டு சென்றாலும் வெற்றி நடை போடுமா. அது போல வீரகந்தம் வீரபம்பை அம்மா வீரபம்பை அம்மா வித்தகியே அம்மா நீ அனிதாய் அம்மா என் தங்கை அம்மா வித்தகியே அம்மா நீ அனிதாய் அம்மா என் தங்கை அம்மம்மா அம்மாயா தங்கை பாதவன் அருளால் புஜகதூரிய சனையெல்லாம் அம்மா சனையெல்லாம் எப்பேற்பட்ட சாணியாக இருந்தாலும் இந்த அம்மனை போய் முடியாது உங்களுக்கு பண்றது கிடையாது. யாரோட அருளை கொண்டு பண்றாங்க தெரியுமா? அந்த வாசவன் அருளால் புஜகதூரிய சனையெல்லாம் அம்மா சனையெல்லாம் வாட்டி வதக்குமே வாரி குழல் சூடி நின்றவளாம் அம்மா வாட்டி வதக்குமே வாரி குழல் சூடி நின்றவளாம் அம்மம்மா நின்ற அந்த அம்மா கையில இருப்பது என்ன? அதோ இருக்காங்களே கீழே பிறந்த திரௌபதியாகவும் துராதரங்களை வளர்க்க பிறந்த திரௌபதி என்றும் அப்பேற்பட்ட இந்த நாமதேயத்தை சுட்டி ஏகதேனியாக வந்து கொண்டு கையிலே ஒரு கிளியை கொண்டு வச்சிருக்காங்க. அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? கொஞ்சம் கிளி மொழி எம்மா கொஞ்சம் கிளி மொழி கோதை திரௌபதி அற்புதங்கள் அம்மா அற்புதங்கள் கும்பிட்டு பாரி தூரி தர்மம்
ஆடிக்கிறாங்க தென்னாடுல. அப்படி தென்னாடுல ஆடிய பொழுது சாப்பிட்டு வந்து தூக்கம் வர நேரத்துல அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதோ இருக்க முடியாது. பாண்டிச்சேரி ஒரு பகுதியா இருக்க முடியாது. மணலிப்பட்டு சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்று சொல்ல முடியாத பெருந்தலையாராகப்பட்டவர் தான் அமர்ந்து என்னை எழுதி வச்சு எழுதுறாங்க இந்த பாட்டை.